அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு எதற்கானதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆடி அமாவாசை ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வருதுங்க. அந்த நாளில் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரம் குறித்து நேற்றே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா அதை பாருங்கள். மேலும் அந்த அன்னைக்கு செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததுமான விஷயங்கள் குறித்தும் சொல்லியிருந்தேன். அதெல்லாம் நீங்கள் அவசியம் தெரிஞ்சுக்கணும். கட்டாயம் அந்த வீடியோவை பாருங்க. அதே போல் ஆடி 18 அதாவது ஆடிப்பெருக்கு இருக்குது இல்லைங்களா, அது ஆகஸ்ட் 3ஆம் தேதி வருது, சனிக்கிழமை நாளில் வருது. இந்த நாளில் தாலிக்கயிறு மாற்றலாமா மாற்றக்கூடாதா, அவசியம் வாங்க வேண்டிய பொருட்கள் என்ன, அப்படி தாலிக்கயிறு மாற்றுவதாக இருந்தால் எந்த நேரத்தில் மாற்றணும் என்பது குறித்து தெளிவான விளக்கங்களோட மதியம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா அதையும் பாருங்கள். மேலே சொன்ன 2 வீடியோக்களுடைய லிங்க்கையும் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதன் பிறகு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுப்பேன். சரி, இந்த பதிவு எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நமக்கு ஆகஸ்ட் மாதத்தில் முதல் தேதி. ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய முதல் தேதி அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த முதல் தேதியில் நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் அந்த மாதம் முழுவதுமே தொடரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நம்ம கோவிலுக்கு போகிறது, சில மங்கள பொருட்கள் வாங்குவது, சில நல்ல காரியங்கள் செய்வது, இதெல்லாம் நம்ம தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வரோம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாதத்தின் முதல் தேதி என்றும் எந்த மாதிரியெல்லாம் செய்யணுங்கிறத குறித்து தொடர்ந்து நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன். அதன் வகையில் பார்க்கும்போது இந்த ஆகஸ்ட் 1 நமக்கு வியாழக்கிழமை வருது. வியாழக்கிழமை அப்படிங்கிறது மங்களத்தை அள்ளித்தரக்கூடிய குரு பகவானுக்கும் செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய குபேர பகவானுக்கும் உரிய நாளாக கருதப்படுது. மேலும் கூடுதல் சிறப்பாக நமக்கு தேய்பிறை பிரதோஷமும் இருக்குது. பிரதோஷம் அப்படிங்கிறது சிவபெருமான் வழிபாட்டிற்கும் நந்தி பகவான் வழிபாட்டிற்கும் உகந்த நாளாக கருதப்படுது. மேலும் இந்த பிரதோஷம் இன்னும் கொஞ்சம் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நமக்கு மதியம் 12:48 அப்படிங்கும்போது திருவாதிரை நட்சத்திரம் தொடங்குதுங்க. இந்த திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய நட்சத்திரம் அப்படின்னே சொல்லலாம். நட்சத்திரத்திலேயே 2 நட்சத்திரத்துக்கு தான் திருங்கிற அந்தஸ்து இருக்குது. ஒன்று திருவாதிரை, இன்னொன்று திருவோணம். திருவோணம் அப்படிங்கிறது மகாவிஷ்ணுவுடைய நட்சத்திரம், திருவாதிரை அப்படிங்கிறது சிவபெருமானுடைய நட்சத்திரம். இப்படி மாதத்தின் முதல் தேதியே நமக்கு குரு பகவானுக்கு உரிய நாள் மற்றும் சிவபெருமான் வழிபாட்டுக்குரிய பிரதோஷம், அவருக்குரிய நட்சத்திரம், இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதுமே நமக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்க போகுது. நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாக போகுது. போன மாதத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டங்கள் கவலைகள் இருந்தாலும் அதெல்லாம் இன்றோடு தொலைந்ததுன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. நாளை பிறக்கக்கூடிய இந்த ஆகஸ்ட் 1 உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். பொதுவாக பிரதோஷம் அப்படின்னாவே மாலை 4:30 6 மணிக்கு இடையே உள்ள காலந்தாங்க. அந்த நேரத்தில் உங்கள் ஊரில் சிவபெருமான் கோவில் இருந்துச்சு அப்படின்னா அங்கே கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வழிபாடு செய்யுங்க. ஏன்னா இந்த பிரதோஷ வேலையில் நம்ம சிவபெருமான் கோவிலுக்கு போனோம் அப்படிங்கும்போது மற்ற தெய்வங்களும் அங்கே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம போகும்போது அவங்களுடைய அருட்பார்வையும் நம்ம மீது படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கோவில் பக்கத்தில் இருந்தால் கண்டிப்பாக போங்க. இல்லை வீட்லேயே வழிபாடு செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரதோஷ வேலையில் தீபம் ஏற்றி வச்சு ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு இருந்தாலுமே அற்புதமான பலன் கிடைக்கும். ஒருவேளை கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வில்வ இலை வாங்கிட்டு போகிறது, அரளிப்பூ, அருகம்புல் இதெல்லாம் வாங்கிட்டு போக அற்புதமான பலன் கிடைக்கும். எப்பவும் சொல்கிறது தான், கைப்பிடி அளவு பச்சரிசி எடுத்து அதை மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி அதை நீங்கள் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கடவுளை கும்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவீங்க இல்லையா, அந்த சமயத்தில் நீங்கள் அங்கே வெளியில் தூவி விட்டுட்டு வாங்க. இது அற்புதமான பலன் உங்களுக்கு கொடுக்கும். அதுவும் இது தேய்பிறை பிரதோஷமாக இருக்கிறதுனால நம்முடைய கடன்கள், கஷ்டங்கள், கவலைகள் எல்லாத்தையுமே தேய வைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதனால் நீங்கள் இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. அதை சாப்பிட்ற எறும்புகள் உங்களை ஆசீர்வதிக்கும். உங்களுடைய கஷ்டங்கள் யாவும் தூள் தூள் ஆகும் அப்படின்னே சொல்லலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரதோஷத்தன்னைக்கு செய்ய வேண்டிய பொதுவான விஷயங்கள். இப்போ இந்த ஆகஸ்ட் 1 இதெல்லாம் சேர்ந்து வந்திருக்கிறதுனால ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னா மாதம் முழுவதுமே நமக்கு நல்ல பணவரவு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இதை ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். மேலும் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம். வீட்டில் அசைவம் செஞ்சிட்டீங்க சாப்பிட்டுட்டீங்கனாலுமே தாராளமாக செய்யலாம். இப்போ வேற எங்கேயாவது தங்கியிருக்கீங்க, ஊரில் இருக்கீங்க அப்படிங்கும்போது அங்கிருந்தும் செய்யலாம். அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு காலையில் நீங்கள் எழுந்ததும் குளிச்சு முடிச்சுட்டு முதல்ல கடைக்கு போயிட்டு ஒரு 10 ரூபாய்
ரூபாயோ 20 ரூபாயோ கொடுத்து மஞ்சள் தூள் வந்து மறக்காமல் வந்து வாங்கிட்டு வந்துடுங்க. எப்போதுமே வியாழக்கிழமை நாளில் மஞ்சள் வந்து நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வைப்பதே ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தி தரும். எப்படி வெள்ளிக்கிழமை அப்படின்னா நம்ம கல்லுப்பு வாங்கணும், செவ்வாய்க்கிழமைனா துவரம்பருப்பு வாங்கணும்னு சொல்கிறோம் இல்லையா, அதே போல் தான் வியாழக்கிழமை அப்படின்னாவே நீங்கள் மஞ்சள் தூள் வாங்கலாம், மஞ்சள் கிழங்கு வாங்கலாம், விரலி மஞ்சள் வாங்கலாம். இது போல் ஏதாவது ஒரு பொருட்களை வந்து நீங்கள் வாங்கலாம். ஏன்னா குரு பகவானுக்கு உகந்த பொருள்னு பார்க்கும்போது இந்த மஞ்சள், உகந்த நிறம்னு பார்க்கும்போது மஞ்சள். அதனால் நீங்கள் இதை வந்துட்டு வாங்கிட்டு வந்து வச்சுடுங்க. அடுத்து உங்களால் முடிஞ்சது, உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த காய் வந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் வைங்க. அது என்ன காய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய் தான். இந்த ஜாதிக்காய் அப்படிங்கிறது குபேரருக்கு உரியதுங்க. மேலும் இதை நம்ம வீட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னாவே பணவசியத்தை வந்து ஏற்படுத்தி தரும். மேலும் தங்க ஆபரணங்கள் சேரும் யோகத்தையும் தரும். அதனால் நீங்கள் முடிஞ்சால் உங்கள் ஊரில் நாட்டு மருந்து கடைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அங்கே போயிட்டு ஜாதிக்காய் வந்து வாங்கிட்டு வந்து வைங்க. இல்லைன்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயுமே கிடைக்குது. ஒரு 3 காய் வந்து பேக்கெட் பண்ணி 24 rupees அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட வாங்கிட்டு வந்து வைங்க. இது காலையிலேயே வாங்கணுமா இல்லை அந்த நாள் முழுவதும் எப்போ வேணாலும் வாங்கலாமான்னு கேட்டால் எப்போ வேணாலும் வாங்கலாம். 1ஆம் தேதியே வாங்குவது, அதுவும் வியாழக்கிழமையே வாங்குவது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இப்போ நீங்கள் புதுசாக வாங்கிட்டு வந்தீங்க இல்லையா மஞ்சள் தூள், இதை எடுத்துட்டு உங்கள் வீட்டில் அமைதியான ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க. அது உங்களுடைய ஹாலாக இருக்கலாம், பெட்ரூமாக இருக்கலாம், பூஜை அறையாக இருக்கலாம், எங்கே வேணுமோ நீங்கள் உட்காந்துக்கோங்க. மனசை வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தண்ணீர் குடிங்க, மூச்சை நல்லா ஆழமாக இழுத்து விடுங்க. அதன் பிறகு உங்களுக்கு என்ன வந்து தேவையோ அதை வந்து நீங்கள் கேட்கலாம். இப்போ மாதத்தின் முதல் தேதிங்கும் போது கண்டிப்பாக இந்த மாதமும் நமக்கு பணவரவில் எந்த பஞ்சமும் வரக்கூடாது, அதிகமாக சேரணும் அப்படிங்கிற கோரிக்கையை தான் முன்வைப்போம். அப்போ பெஸ்ட்டான பலன் தரக்கூடிய இந்த பரிகாரத்தையே நீங்கள் செய்யுங்க. நல்ல பணவரவில் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த மஞ்சள் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க இல்லையா, இதை ஒரு சின்ன தட்டில் வந்து கொஞ்சம் வந்து கொட்டிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கொட்டிக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதும். அடுத்து உங்கள் வீட்டில் பன்னீர் இருந்துச்சு, அதாவது ரோஸ் வாட்டர் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு நீங்கள் இதில் கலந்துக்கோங்க. இல்லைன்னா தண்ணீர் கூட நீங்கள் கலந்துக்கலாம், எந்த தவறுமே கிடையாது. நல்லா கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி வந்து கலந்துக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய 2 உள்ளங்கையும் நல்லா பரபரன்ட்டு தேய்ங்க. நல்லா வந்து ஒரு சூடு வந்து பரவும். அதன் பிறகு உங்களுடைய இடது கையில், அதாவது லெஃப்ட் ஹேண்டில் உள்ளங்கையில் நான் சொல்கிற இந்த சிம்பலை வந்து நீங்கள் வரைங்க. இது என்ன சின்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்திக் சின்னம் தான். இந்த ஸ்வஸ்திக் சின்னம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 4 திசைகள்ல இருந்தும் பண வரவை ஈர்த்து கொண்டு வரக்கூடிய சின்னம் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். இதை வந்து நாம் இந்த இடத்துல வரைகிறது அற்புதமான பலனை நமக்கு கொடுக்கும். எப்போதுமே ஸ்வஸ்திக் சின்னம் உள்ளங்கையில் வரைவதன் மூலமாக நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும். நம்ம சின்ன வயசில் கூட மருதாணி வைக்கும்போது நம்முடைய அம்மா மருதாணியிலேயே இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை வந்து வரைஞ்சி விடுவாங்க. அதை தான் இப்போ நம்ம மஞ்சள் தூளில் வந்து வரைகிறோம். அடுத்து உங்களுடைய இடது ஆள்காட்டி விரல் இருக்குது இல்லையா, இண்டெக்ஸ் ஃபிங்கர், அதுக்கு கீழே உள்ள பகுதி பார்த்திங்கன்னா குருமேடு அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த இடத்துல கொஞ்சம் மஞ்சள் தூளை நீங்கள் நல்லா வந்து பொட்டு மாதிரி வந்து பூசி விடுங்க. அதன் பிறகு உங்களுடைய இடது கையை பார்த்துட்டே உங்களை தேடி பணம் வர மாதிரியும், பண வரவில் நல்ல முன்னேற்றம் தெரியற மாதிரியும், பண வரவில் இருந்த தடைகள் எல்லாம் நீங்கின மாதிரியும், நம்மளுடைய பர்ஸில், கபோர்டில், பீரோவில் எல்லாமே பணம் நிறைஞ்சு இருக்கிற மாதிரியும் ஒரு நிமிடம் வந்து நீங்கள் அப்படியே கற்பனை பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் போய் பார்த்துடலாம். இது வந்து தானாகவே காயிட்டும். நடுவில் வேலை செய்யும்போது இந்த மஞ்சள் அழிஞ்சிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒன்றுமே தவறு கிடையாது. நீங்கள் கொஞ்ச நேரம் இப்படி உங்கள் கையில் வச்சுருந்தீங்க அப்படின்னாவே போதும், அதற்கான பலன் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இந்த சிம்பிளான பரிகாரத்தை நீங்கள் இந்த வியாழக்கிழமைன்ட்டு மட்டும் இல்லைங்க, வார வாரம் வரக்கூடிய எல்லா வியாழக்கிழமையுமே நீங்கள் ரெகுலராக வந்துட்டு செஞ்சுட்டு வாங்க. நல்ல பணவரவில் முன்னேற்றம் ஏற்படுவதை கண்கூடாக வந்து பார்ப்பீங்க. இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.